அப்போஸ்தலன் சபைக்கு, குடும்பத்துக்கு அவர் கொடுத்து வருகிற அந்த கிறிஸ்டியன் லிவிங், கிறிஸ்தவ வாழ்க்கை முறை, அது எப்படி இருக்க வேண்டும், சம்பாஷணை எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், வேலை செய்கிற ஸ்தலத்திலே, நாம் பணிபுரிகிற இடத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும். How we should ought to conduct ourselves in the place where we are called to work. அநேக நேரத்தில் நாம் வீட்டில் நல்லா இருப்போம், சபையில் நல்லா இருப்போம், ஆனால் வேலை செய்கிற இடத்துல நம்முடைய சாட்சி மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் உலகம் பைபிளை வாசிக்காது, உலகம் உங்களைத்தான் வாசிக்கும், உங்களையும் என்னையும் தான் வாசிக்கும். The world reads the gospel called you and me. அப்போ நம்ம வேலை ஸ்தலத்தில் எப்படி நடக்கிறோம், வேலை ஸ்தலத்தில் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது, அது மிக முக்கியமானது. ஆகவே பவுல் அப்போஸ்தலன் இப்பொழுது சொல்கிறார், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. நீங்கள் யாருக்கு கீழ்ப்படுகிறது போல? கிறிஸ்துவுக்கு, இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும். அது ஆவிக்குரிய எஜமானன், இது சரீரத்துக்குரிய எஜமானர்களாய் இருக்கிற அவர்களுக்கு என்னவா இருக்கணுமா, எப்படி கீழ்ப்படியணுமா? பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபரற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. 3 காரியங்களை அவர் இங்கே சொல்லுகிறார். பயத்தோடு, நடுக்கத்தோடு, கபடற்ற மனதோடு. அநேக வேரங்களிலே நாம் கீழ்ப்படிதல் என்பதை நாம் ஆண்டவர் அப்படி பார்க்கிறவரே இல்லை. அதிகாரத்தை கொடுத்ததே கர்த்தர் தான். கையவே தலைவியா சொல்றீங்களா? எந்த ஒரு மனுஷனும் தானா உயர்றது இல்லைங்க, கர்த்தர் தாங்க உயர்வை கொடுக்கிறார். கர்த்தர் தான் ஒரு மனுஷன், அவர் ராஜாக்களை தள்ளி ஏற்படுத்துகிறவர். So every authority comes from God. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. தேவனாலே அன்றி என்ன இல்லையா? ஒரு அதிகாரமும் இல்ல. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாமே தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. யோபு 25:2, அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய மேனேஜரா இருக்கட்டும், நீங்க வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல உங்க டீனா இருக்கட்டும், நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய டெரிட்டரி மேனேஜர் அல்லது உங்களுடைய டீம் ஹெட்டா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய வேலை செய்யற இடத்துல உங்க அக்கவுண்ட்ஸ் ஹெட்டா இருக்கட்டும், whoever he is, நீங்க ஊழிய ஸ்தாபனத்தில் வேலை செய்றீங்களா, உங்க பாஸ்டரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்து கூட அவங்களுக்கு சப்போர்ட்டா நிற்பார். அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்ததே கர்த்தர் தான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே நம் ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு நம்ம எதிர்த்து நிற்க கூடாது. we have to stand along with the authority. எம்பவர் பண்ணவர் கூட நிற்பார். ஸோ நாம எப்படி நடக்கணும், எப்படி? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர் எப்படி செய்தாரா? அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். கொரிந்து சபைக்கு ஊழியம் செய்யும் போது அவர் என்ன செய்கிறாராம்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இவர் போய் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார். இவர்களை தனக்கு கீழே பார்த்திருக்கலாம். அநேக நேரத்தில் நம்ம பொது பணியில் இருக்கும்போது நம்ம மக்களோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம், முக்கியமாக இந்த பேங்க்ல சர்வீஸ் செக்டரில் இருக்கிறாங்க தெரியுமா, கஸ்டமர் இஸ் த கிங்னு சொல்லுவாங்க. ஆனால் சில ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா
கஸ்டமரை கேவலமா பிச்சைக்காரமா நடத்துவாங்க. சார் அப்படி உட்காருங்க சார், சொல்றேன் சார். மரியாதையே கொடுக்கறது இல்லை. இவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு சம்பளம் கொடுக்கிறார். இப்போ வர கஸ்டமர்கிட்ட நீங்க பல்லை இழிச்சு பேச வேண்டாம், ஆனா தன்மையா பேசலாம். ஏன்னா அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இப்போ ஊழியம் சொல்லும் போது இந்த ஊழியத்துல சபை விசுவாசிகளுக்கு சேவை செய்வதற்காக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவது. So when a customer comes, if you are a customer oriented job, அந்த கஸ்டமருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, நமக்கு அது தொடர்ந்து அந்த வேலை செய்து செய்து ஒரு சலிப்பு, ஒரு ஃபெட்டிக் தட்டும் போது வர்றவங்ககிட்ட எரிஞ்சு விழுகிறது. சார் என்ன சார் சொன்னா புரியாதா, அந்த ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ணு, அங்க போய் காமிங்க சார், என்ன சார் இப்படி பண்றீங்க, இப்படி தயவு செய்து பேசாதீங்க. உங்களுடைய வேலையில தன்மையா இருங்க. எப்படி இருக்கணுமா? பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அடுத்து அவர் சொல்றார், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷருக்கு பிரியமா இருக்கு, இதை நான் சொல்லிதான் ஆகணும். நிறைய பேரு வேலை ஸ்தலத்துல மேனேஜர் இருக்கும்போது ஒரு மாதிரி, மேனேஜர் இல்லாத போது இன்னொரு மாதிரி. மேனேஜர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சார் எஸ் சார், ஓகே சார், ஓகே சார். அதுக்கப்புறமா நீங்கள் வெளியிலேருந்து சிசிடிவியில் பார்த்தீங்கன்னா, காலை பப்பரக்கான்னு வச்சுக்கிட்டு, கையை இப்படி வச்சுக்கிட்டு, விசில் அடிச்சுக்கிட்டு, பாட்டு பாடிக்கிட்டு, பாத்ரூம் போயிட்டு வரேன்னு 1 மணி நேரம் காணாமல் போயிடுறது சீட்டை விட்டு, டீ குடிக்கிறேன்னு சொல்லி காலைல வர்றதே லேட்டு, டீ குடிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 11 மணிக்கு போயிட்டு 11:30க்கு வருது, அப்புறம் திருப்பியும் 1 மணிக்கு லஞ்சுன்னு போயிட்டு 2-2:30க்கு சீட்டுக்கு வருது, அதுக்கு திருப்பியும் ஒரு 3 மணிக்கு 3:30க்கெல்லாம் டீன்னு சொல்லி வெளியே போயிட்டு 4 மணிக்கு உள்ளே வருது, திருப்பியும் 5 மணிக்கெல்லாம் ரெடி ஆகி என்னமோ இந்த ரன்னிங் ரேஸ்க்கு போவாங்க தெரியுமா, 5:30 மணி தான் ஆஃபீஸ் முடியும், 4:45 எடுத்து பேக்கெல்லாம் செட் பண்ணிட்டு அப்படியே ரெடி ஆகுது. சின்ன பிள்ளைங்க ஸ்கூலில் இந்த கிண்டர் கார்டனில் எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது ரெடியாக அனுப்பாங்க தெரியுமா, மணி வச்சு ஏன்னு விடுவாங்க. அந்த மாதிரி சில பேர் வேலையில் காலில் வந்ததுலேருந்து எப்படா 5:30 மணி ஆகும் எஸ்கேப் ஆகலான்ற மாதிரியே. நீங்கள் பொதுப்பணியில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பாரு, நீ மனுஷனுக்கு பார்வைக்கு ஊழியம் செய்யாம, பார்வைக்கு வேலை செய்யாம, கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். Somebody said amen. Hallelujah. Hallelujah. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றது என்னன்னா, மனுஷனுக்காக ஊழியம் செய்யாது, மனுஷனுடைய பார்வைக்கு. ஆண்டவர் நம்மளை எப்போதும் பார்த்துட்டு இருக்கிறார்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு அட்டெண்டன்ஸ், நீங்க 9:30க்கு வரணும், 9:40க்கு வந்துட்டு 9:30 நீங்க சைன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் பார்க்க மாட்டாங்க, கர்த்தர் பார்ப்பாரு. எனக்கு டிஜிஎஸ் தினகரன் ஐயா எனக்கு அனுப்புன ஒரு வாக்குத்தத்த வசனம் என்னன்னு சொன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன். அதனாலதான் இந்த ஊழியத்துல குறைகள் இருந்தாலும் சரி, எங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி, எந்த விதமான தவறான முறையில் இந்த ஊழியத்தை நடத்தாம கரெக்டான பணத்தில் நேர்மையாக நடத்தி இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக ஒவ்வொரு வருஷமும் ஐடி சப்மிட் பண்ணி, வேற எந்த விதத்திலையும் கவர்மெண்ட்டையும் ஏமாத்தாம, எல்லாத்தையும் கட்ட வேண்டிய ஜிஎஸ்டியை கட்டி ஒவ்வொன்றத்தையும் கரெக்டாக வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஏன்? உண்மையாக இருந்தால் இன்னைக்கு கிடைக்கலனாலும் ஒரு நாள்
கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல 28ல 21 வாசித்து பாருங்க. முகதாட்சணியம் நல்லதல்ல, முகதாட்சண்யம் நல்லதல்ல, முகதாட்சணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். முகதாட்சண்யம், மேனேஜரை பார்த்தா அப்படி நடிக்கிறது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கு பேர் முகதாட்சண்யம். ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். நெவர் ட்ரை டு ப்ளீஸ் மேன், ப்ளீஸ் காட். மனுஷருடைய பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு கீழ்ப்படிவது போல நம்ம கீழ்ப்படிந்து ஊழியம் செய்வோம். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க போகிறோம். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். கபடமில்லாத இதயத்தோடே. பாருங்க, வேலைக்காரரே, இங்கேயும் பவுல் அப்போஸ்தலன் கொலோசு சபையிலையும் நம்ம வேலை ஸ்தலத்தில் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறார். சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து. நான் சொல்கிறேன், சில காரியங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ப்ராபப்ளி இந்த செய்திகளை நான் என்னுடைய ஆஃபீஸில் டெய்லி மார்னிங் நாங்கள் டிவோஷன் வச்சுருக்கிறோம். அந்த டிவோஷன் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுவது உண்டு. அதையெல்லாம் ஒரு புக்காக போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இட் பி ஒண்டர்ஃபுல் மெட்டீரியல் ஃபார் பீப்புள் இன் த பிஸ்னஸ் பிளேஸ். ஆண்டவர் என்னை MBA படிக்க வச்சதுக்கு ஒரு முக்கிய நோக்கம் இருக்கிறது. அது ஊழியத்தில் ஒரு ப்ரொஃபஷனலிசம். ஊழியன்றது வர்ற காணிக்கையை நானும் என் குடும்பத்தினமும் செலவு பண்ணிக்கிட்டு நான் வைக்கிறது தான் கணக்கு, அவ்வளோத்தையும் அப்படி கிடையாது. எவ்ரி திங், ஒவ்வொன்றையும் ஒரு ஸ்டாண்டர்டில், ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வச்சுருக்கணும். சபைக்கு வர்ற காணிக்கையை எண்ணி உள்ளே யார் வைக்கிறது, அக்கௌண்டன்ட் அது எப்படி பேங்க்கில் போடணும், அதுக்கு மேனேஜர் என்ன மாதிரி ஒரு செக் வச்சுருக்கணும். என் கையிலேயே காணிக்க வராது, நான் தொடர்றதே கிடையாது. எல்லாமே சிஸ்டமைஸ்டாக வச்சுருக்கணும். ஊழியம், வேலை எது செஞ்சாலும் பக்காவாக இருக்கணும். ஒரு ஃப்ளோர் கிளீனிங் பண்ணுறதுனா கூட நீங்கள் போய் கார்ப்பரேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரில் கரெக்டாக பாத்ரூம் பக்கத்தில் ஒரு ஷீட் ஒட்டியிருப்பாங்க, பிளாஸ்டிக்கில் உள்ளே இருக்கும். அதில் அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணதுக்கு கையெழுத்து போடணும். உலகத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ சின்சியராக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம அந்த மாதிரி சின்சியராக கரெக்டாக நம்முடைய வேலைகளில் காணப்பட வேண்டும். அது ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றையும் கரெக்டாக வைக்கணும். ஒரு சேர், நம்ம சர்ச்சில் சேர் ஒதுங்கி வைக்கிறோமா, எல்லாரும் போன பிறகு அதை வரிசையாக இருக்கணும். ஒரு சேர் மேலே இன்னொரு சேர் அந்த ஹைட்டு இருக்கக்கூடாது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம லைஃப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ பெர்ஃபெக்ஷனை நம்ம விரும்புகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பரிசுத்தாவியானவன் நமக்குள்ளே வந்திருக்கிறான்னு அர்த்தம். என்ன வளர்த்தவங்க அந்த மாதிரி வளர்த்துருக்குறாங்க பெரியமானவங்களே. எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் அம்மாலாம் ஒரு டேபிளை தொடச்சோன்னா அந்த தொடச்சது முடிச்ச பிறகு பார்ப்பாங்க, அது கரெக்டாக தொடச்சிருக்குதா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஒரு பாத்திரத்தை கழுவணுன்னா பாத்திரம் கழுவி முடிச்ச உடனே அதில் சோப் தண்ணி ஒட்டிருக்குதான்னு பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம அதில் பெர்ஃபெக்ஷனை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி சுத்தமாக இருப்போம். சொல்லுங்க ஆமே. உங்கள் வேலையில் நீங்கள் கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வேலையை உங்களுக்கு கொடுக்கும்போது அதை நீங்கள் ஒரு ஆத்மார்த்தமாக செய்யணும். சம்பளம் வாங்கிறதுக்காக செய்யக்கூடாது. இது எனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பொறுப்பு, வாய்ப்பு, ஆண்டவரை எனக்கு கொடுத்துருக்கிறார், நான் இதை பெஸ்ட்டாக முடிச்சு கொடுக்கணும். ஒரு பொருளையோ சும்மா நீங்கள் ஒரு காஃபி மேக்கரா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் காஃபி போடுறவங்களா இருந்தால் கூட அந்த காஃபியை பெஸ்ட்டாக போடணும். ஒரு சமையல் பண்ணுறவங்களா இருந்தால் கூட அதை பெஸ்ட்டாக செய்யணும். என்ன வேலை, சாஃப்ட்வேரா, எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எனக்கு ஒவ்வொரு மெசேஜும் அந்த மெசேஜை பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஒவ்வொரு சண்டே, ஒவ்வொரு ஸ்பெஷல் மீட்டிங் அடித்த மெசேஜையே திருப்பி எடுத்து அடிக்க விருப்பம் இருக்காது எனக்கு. புதுசாக கொடுக்கணும், ரெவலேஷனோட கொடுக்கணும். அதுக்கு ஒரு தலையங்கம், அதுக்கு ஒரு சரீரம், அதனுடைய ஆழம். ஒரு தலைப்பை கொடுத்தா அதை காஸ்பலாக எப்படி பிரசங்கம் பண்ணுறது, விசுவாசிகளுக்கு அதை எப்படி கொடுக்கறது, புறஜாதிகளுக்கு அதை எப்படி கொண்டு வர்றது, பல கோணங்களில்
அதெல்லாம் வந்து நம்ம சேர்றவங்களோட சேர்க்க அருமையான சாம் ஜோபுதரன் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தார்கள். அவங்க அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அப்படி செதுக்கி எடுத்தாங்க. ஆரம்பத்தில் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அண்ணன் என்ன குறை சொல்றாரு, ஏன் திட்டுறாரு? பாத்ரூம்ல போய் கண்ணை கசக்கிட்டு அழுதுட்டு திருப்பி வந்து நிற்பேன். சொல்லுவார், ஏன் அழுகிற? உன் மேல எனக்கு எந்த கோபம் இல்லை, நீ செய்யற வேலையில தப்பா இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன். அதுக்கு போய் உனக்கும் எனக்கும் அன்புல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் உனக்கு சொல்லும் போது நீ அதை வந்து சரியான விதத்தில் எடுத்துக்கணும்னு சொல்லுவார். முதல்ல ஆரம்பத்தில் புரியல, அதுக்கு பிறகு புரிந்தது. அதுக்கு பிறகு அவர் திட்டினாரா சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, நமக்கு கத்து கொடுக்குறாங்க. என் செய்திகளை அனலைஸ் பண்ணுவார். எனக்கு செய்தி கொடுக்க சொல்லிட்டு பின்னாடி உட்காருவார். எனக்கா உதறல் எடுக்கும். அவர் ஒரு இமயமலை, நம்ம ஒரு சின்ன குன்று. நம்மளை பார்த்து பிரசங்கம் பண்ண சொல்லிட்டு பின்னாடி உட்காருவார். அப்போ கரெக்ட் பண்ணுவார். முடிச்சுட்டு வந்த உடனே, நீ அந்த இடத்துல சொன்னல, அந்த இடத்துல நீ இப்படி போயிருந்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமா அபிஷேகம் இறங்கி வந்துச்சு. அப்பவே மெசேஜ் முடிச்சிட வேண்டியது தானே. அதுக்கு பிறகு நீ ப்ரிப்பேர் பண்ணதை எதுக்கு இழுத்துக்கிட்டு கிடந்த அப்படின்னாரு. இன்னைக்கு அது எனக்கு எவ்வளோ பெரிய படிப்பனையாக இருக்கிறது. நமக்கு நம்முடைய மேனேஜர்ஸ் நம்மளை பார்த்து சொல்லும்போது நம்ம அதை சரியான ஹார்ட்ல எடுக்கணும். கபடற்ற மனதோடு ஊழியம் செய்ய வேண்டும். மனசுக்குள்ள கபடு வெறுப்பை வச்சுக்கிட்டு, ஐயோ வந்துட்டான் பாரு ஹிட்லர், ஐயோ வந்துட்டான் பாரு இடி அமீன், இப்போ பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விரோதமாக அந்த எண்ணங்களை வளர்க்க கூடாது. நம்ம அவங்கள கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக பார்க்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்டியன் லிவிங்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் யாரும் இன்னைக்கு ரொம்ப போதிக்கிறது இல்லை. நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ ஆசீர்வாதமா எப்படி இருப்ப? கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமா வாழலன்னு சொன்னா எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்? வேதம் சொல்லுகிற மாதிரி நம்ம கரெக்டா நடந்தோம்னா ஆசீர்வாதம் தாமதிக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதமா இருக்கும். அதோட வேதனையை கூட்ட மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் மனப்பூர்வமா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்களேன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இப்படியாக தன்னுடைய இதயத்தை குறித்து அவர் சொல்றார் பாருங்களேன். சாட்சியா சொல்றார், என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருக்கு என்று சொல்லி ஒரு ஆஃபரிங் கலெக்ட் பண்றாரு. அந்த கலெக்ட் பண்ண உடனே அவருக்கு ஜனங்க கொடுக்கறத பார்த்துட்டு அவர் ஆண்டவர்கிட்ட சொல்ற வார்த்தைகளை பாருங்க. அப்புறம், இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? ஏன் என்று சொன்னா, ஆலயத்துக்கு என்று சொல்லி ஆஃபரிங்னு கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய கஜானாவில் இருக்கிற பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கிறார். அவர் கொடுக்கறத பார்த்த உடனே அவருடைய ஜனங்களும் மனப்பூர்வமா கர்த்தருக்கு கொடுக்கறாங்க. தாவீதுக்கு பயங்கர சந்தோஷம். தாவீதுக்கு பயங்கர சந்தோஷம். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அப்பதான் அவர் சொல்றாரு, தேவனே இதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாக இருக்கிறேன் என்பதை அறிவேன். கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறார். உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறார். வாட்ஸ் இன் இங்கிலீஷ்? I know my God that you test the heart and are pleased with integrity. What is integrity? Integrity means I am integral to the work that has been entrusted to me. Even if man sees or doesn't see, I have an integrity of heart. நீங்க உங்க அதிகாரி பார்க்கறாங்களோ பார்க்கலையோ, நீங்க செய்யற வேலையில you need to have the integrity of heart, because God is watching you. Manager might not watch. உதாரணமா சொல்றேன், ஒரு கரும்பு ஜூஸ் போடுறீங்க, அந்த கரும்பு ஜூஸ்ல தண்ணி கலக்க கூடாது. ஒரு பால் வியாபாரம், பால்ல தண்ணி கலக்க கூடாது, கலப்படம் இருக்க கூடாது. Integrity is very vital. Integrity will bring the blessing in your heart. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில ஒழுங்குகளை எதிர்பார்க்கிறார். we have to understand, ஆண்டவர் நமக்கு ஸ்ட்ரிக்டா நம்முடைய லைஃப்ல சில காரியங்களை நமக்கு சொல்றார். சில வசனங்களை வாசிக்கலாமா?
2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு இன்ஸ்டன்ஸ் நடக்குது. கேயாசின்னு ஒரு வேலைக்காரன். யாருடைய வேலைக்காரன்? எலிசாவுடைய வேலைக்காரன். எலிசா என்ன பண்றாரு, நாகமான் என்கிற அசீரிய போர் தளபதி இடத்துல அவருடைய குஷ்டரோகத்தை குணமாக்கி விட்டு அவர் காணிக்க கொடுக்க வரும்போது இவர் வேண்டான்னு சொல்லிட்டார். நான் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டார். ஆனா நீங்க 18ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பணத்துக்காக எஜமான்ட்ட சொல்லாம தன்னுடைய எஜமானுக்கு தெரியாமல் நாகமானுடைய ரதத்துக்கு பின்னாடி போய் ஒரு பொய் பேசி ஆதாயத்திற்காக அவர் பொய் பேசுறாரு பாருங்க. 22ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக் கொள் என்று 2 தாலந்தை எடுத்துக்கொண்டு சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது மேட்டுக்கிட்ட வந்த உடனே என்ன பண்றான், அவங்களை பார்த்து அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். கேட்டது யார் கேட்டாருன்னு சொல்லி வாங்கினாரு? எஜமான் கேட்டார். என்னுடைய எஜமான் எலிசா கேட்டாருன்னு வாங்கினாரு. ஆனா கொண்டு போய் வச்சது எங்க? தான் வீட்டுக்குள்ள. தயவு செய்து கேர்ஃபுல்லா இருங்க. வேலை செய்யற இடத்துல நீங்க உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஸ் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த காசுல உங்களுக்குன்னு கூல் ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சிட்டு அந்த பில்லை ஆஃபீஸில் வச்சு வாங்கிடாதீங்க. உங்களுக்கு ஜூஸ் குடிக்கணுமா அல்லது உங்களுக்கு சாப்பாடு சாப்பிடணுமா, இது எல்லாம் உங்கள் செலவுலேருந்து செய்யுங்க. ஆஃபீஸ்லேருந்து அனுமதி இருந்தால் அது செய்யலாம். அல்லாவிட்டால் அலுவலகத்தில் வர்ற அந்த பணத்தில் காசு அடிக்கிறது, லஞ்சம் வாங்கிறது, இதை சாங்ஷன் பண்ணணுன்னா இதுக்கு காசு கொடுக்கறது, இந்த மாதிரி பணம் வந்துச்சுன்னா அது பயங்கர சாபம். சில பேருக்காக ஜெபிச்சா ஏன் சுகமாக்க மாட்டேங்குது தெரியுமா? சாபம். ஒரு நபருக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டாங்க. நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் இறங்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா, ஜெபம் பண்ணுங்க, சுகமாயிட்டா நாங்கள் ஆண்டவருக்கு நல்ல ஒரு தொகையை கொடுக்கணும்னு இருக்கிறோம். நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஆண்டவரே. ஆண்டவர் சும்மா இருந்தார், போயிட்டாங்க. என்ன ஆண்டவரே இறங்கவே இல்லை. அவர் சொல்றாரு, எல்லாரையும் லஞ்சம் கொடுத்து வாங்கின மாதிரி என்னையும் லஞ்சம் கொடுத்து வாங்கிடலாங்கன்னு யோசிக்கிறாங்களா? 7 ஜனங்க வயிற்றுல அடிச்சு அவங்க காசை சம்பாதிச்சிருக்கிறாங்கப்பா. அதில் நான் பிரியமா இருக்க மாட்டேன். அவங்களுக்கு மேலே வந்திருக்கிறது சாபம். அவங்களுக்காக நீ ஜெபிக்காத, அவங்க நான் சுகமாக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஒரு வீட்டுக்கு போய் அந்த மாதிரி ஜெபிக்க போயிருக்கிறேன். அவங்க அந்த வீடு வாங்கினதுலேருந்து அவங்களுக்கு சமாதானமே இல்லை. ஏன்? இன்னொருத்தவங்க வயிற்றுல அடிச்சு வாங்கியிருக்கிறாங்க. பொய்யா கேஸ் போட்டு இவங்களுடைய சொந்த இடம் கிடையாது, பக்கத்து நிலத்தை அபகரிச்சு அந்த இடத்துல வீடு கட்டி அந்த இடத்துல எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நைட்டெல்லாம் ஏதோ தட்டுது, கீழே ஏதோ உருளுது, உருளதான் செய்யும். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான்னா பாவம் எங்க படுத்திருக்குமா? வாசற்படியில் படுத்து. அதுதான் சாபம். வீட்டு வாசப்படியிலேயே பிசாசு படுத்துட்டு கிடப்பான். இது என் வீடு அவன் கிளைம் பண்ணுவான். பேய் வீடா இருக்கும். ஆபீஸ்லயோ அலுவலகத்திலேயோ எந்த இதுலயும் லஞ்சம் லாவண்யம் உங்களுடைய எஜமானுக்கு தெரியாம, உங்க ஆபீஸ் மேனேஜருக்கு தெரியாம எதையாவது எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க. சைலண்டாவது வச்சிருங்க. பெருசாலாம் எடுக்க மாட்டோம். ஆஃபீஸில் இருக்க ஃப்ளாஸ்க்கு, ரப்பரு, பேனா, பென்சிலு, நோட்டு புஸ்தகம், டைரி, ஆஃபீஸில் இருக்கிற கப்பு. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம சின்ன சின்ன காரியம், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இதெல்லாம் ஆண்டவர் என்ன வாதன்னு வாதிச்சிட்டார். எடுத்துட்டு போன பென்சில் எல்லாம் ஞாபகப்படுத்துட்டார். பென்சில் எடுத்தல, எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. தேவ பிள்ளைகளை, யாருமே நீதிமான் கிடையாது. ஏதாவது ஒரு விதத்தை தவறி இருப்போம். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகணும். சொல்லுங்க அல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல இன்டெகிரிட்டி. இவர் முடிச்சுட்டு போயிட்டு எலிசா முன்னாடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி போய் நிக்கிறார். எலிசா ரொம்ப அசால்ட்டா அவரை பார்த்து கேட்கிறார், எங்கே இருந்து வருகிறாய்?
அதுக்கு அவர் சொல்ற பதில் பாருங்களேன், உமது அடியேன் எங்கும் போகவில்லை. இந்த வெளியில ஆபீஸ்க்கு மேட்டர்ல நம்ம ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருப்போம். இந்த நம்ம பசங்க இருக்கிறாங்க பாருங்க, இங்க போயிட்டு வாடான்னா இங்க போயிட்டு வராம வேற எங்கேயாவது போயிட்டு வந்தாங்கன்னா அது எப்படியோ தெரிலங்க, எனக்கு தெரிஞ்சிடும். ஏன் எனக்கு என்ன பயம்னு சொன்னா, இப்போ நம்ம ஒரு வேலை நம்ம சொல்லியிருக்கிறோன்னு சொன்னால், முக்கியமாக ஊழியத்தில் இங்கே போயிட்டு வான்னு சொன்னால் அங்கே கரெக்டாக போயிட்டு வந்துட்டா நம்ம அனுப்புனதில் பாதுகாப்பு இருக்கும். நம்ம அனுப்பாத இடத்துக்கு அந்த ட்ராக்கை விட்டு போனாங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட கர்த்தர் சொல்லியிருப்பாரு, நீ எங்கேயும் நிற்காத வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பார். தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு வந்துருன்னு. ஆனால் இன்னொரு தீர்க்கதரிசி அவர்கிட்ட போய் தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே அவர் நின்ன உடனே சிங்கம் அவரை அடிச்சிடும். சிங்கம் அந்த தீர்க்கதரிசியை அடிச்சிடும். அப்போ நம்ம தேவ சித்தத்தின்படி வேலையில உண்மையா இல்லாவிட்டா விபத்துக்களும் மற்ற காரியங்களும் ஏற்படும். விபத்துக்கள் ஏற்படும். ஒரு வேலையில ஒரு மனுஷனு நல்ல ஒரு பொசிஷன்ல வச்சிருந்தாங்க. ஆனா அவர் வேலை நேரத்தில் தன்னுடைய சக வேலையாளோடு சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு லீவை போட்டுட்டு அந்த பெண்ணோட, அது திருமணமான வேறொருத்தருடைய மனைவி, அதோட சேர்ந்து இவங்க வெளியே பீச்சுக்கு போகிறேன்னு சொல்லி போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகி 2 பேரும் அன்கான்ஷியஸில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டட். எவ்வளோ பெரிய அவமானம்! தெரிந்த 2 குடும்பங்களுக்கும் எவ்வளோ பெரிய அவமானம்! இவங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு நினச்சிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு அது பேப்பரில் அதை பார்த்தவங்களுக்கெல்லாம் எவ்வளோ அவமானம்! ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் உடம்புல காயம், இன்னொரு பக்கம் மொத்த குடும்பமும் காயப்பட்டு அவங்க குடும்பம் என்ன நிலைமையில இருந்திருப்பாங்க. எலிசா கிட்ட பொய் சொல்றாரு இவரு. என்னன்ட்டு, நான் எங்கேயும் போலையே, இங்கே தானே இருந்தேன். நீங்க ஆபீஸ்ல இருந்து வெளியே போறதா இருந்தா ஒழுங்கா பர்மிஷன் நோட்ல எழுதிட்டு போங்க. பொய் சொல்லவே கூடாது. நம்ம ஊழியத்தில் வேலையில் இங்கேதான் இருந்தேன், ஆஃபீஸ்க்கே போகாம அட்டண்டன்ஸில் கையெழுத்து போட்டு வைக்கிறது, இன்னொருத்தவங்கிட்ட சொல்லி ப்ராக்ஸி போட்டு வைக்கிறது, என் கார்டை நீ பஞ்ச் பண்ணிடு. அன்பார்ந்த பிள்ளைகளை, எதுக்கு இதெல்லாம்? இந்த கடைசி நாட்களில் உண்மை தனிந்து பொய் அதிகமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம கிறிஸ்டியன் லிவிங்ல we have to be careful to lead our life without blemish. குற்றம் சாட்டவே முடியலங்க. தானியேல் அவர் ஊழியக்காரனாக இருந்தார். எங்க? பாபிலோன்ல. அந்நிய ஜனங்களிடத்துல பாபிலோன்ல தானியேல் நிக்கிறாரு. அவர் மேல குற்றம் சுமத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கவே முடியலையாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு கம்பெனியில சேர்ந்தீங்கன்னா அந்த கம்பெனிலே ரிட்டையர் ஆகணும்னு யோசிங்க. ஒரு வேலையில சேர்ந்தீங்கன்னா அந்த வேலையில நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கணும்னு யோசிங்க. கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பா செய்யணும்னு யோசிக்கணும். தானியேல் மேல குற்றம் சுமரலங்க. 5 ராஜாக்கள் மாறினாங்க, தானியேலை மட்டும் மாத்தல. 5 ராஜாக்கள் மாறினார்கள், ஆனால் தானியேலை பிரதானியாய் இருப்பதை மாற்ற முடியல. பிகாஸ் டானியல் வாஸ் ரைட் இன் த ஜாப். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்க வேலையில கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன பண்ணணுமா? அடங்கி இருக்கணும். நம்முடைய வேலையில நம்ம அப்ப இருக்கிறவங்கள கபடற்றவங்களாக நம்ம காப்பாற்றப்பட வேண்டும். மனுஷருக்கு பிரியமாய் வேலை செய்யக்கூடாது. கலாத்தியர்
1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ராசா, நான் மனுஷனை பிரியப்படுத்துறதா இருந்தா கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. I am not the servant of Christ. I just don't want to please people. பார்வைக்கு ஊழியம் செய்ய விரும்பல, நான் உண்மையா ஊழியம் செய்ய விரும்புகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் என் வேலையில நான் உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவரே, மேலான அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். சொல்லுங்க ஆமேனே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் சரி, கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். Obey them not only to win their favor when their eyes is on you, but as slaves of Christ, doing the will of God from your heart. Doing the will of God from your heart. Not to win favor when their eyes are on you. Not to win favor, not to persuade men to accept you. பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், not to please their eyes, but do it with the will of God. சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க பார்வைக்கு இல்ல, தேவ சித்தம். சொல்லுங்க. Somebody said amen. Hallelujah. சொல்லுங்க, நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன், நான் கர்த்தருக்காக வேலை செய்வேன். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்க கம்பெனி நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். கம்பெனி ஆசீர்வாதமா இருந்தா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இட்ஸ் a cycle. Integrity is a culture. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்க கம்பெனி உங்களுக்கு உண்மையா இருக்கும். அப்படி உண்மை இல்லாத கம்பெனியா இருந்துச்சுன்னா then you can surely change the job. You don't need to suffer there. You need to be in the good hands. அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ்ல ஒரு நியாயம் இருக்கட்டும். இந்த பொருள் நல்லா உழைக்காதுன்னு தெரிஞ்சும் அந்த பொருள் நல்லா உழைக்கும்னு வித்துறாதீங்க. அவன் அதை ஒவ்வொரு நாளும் அந்த சோஃபால உட்காரும் போது திட்டிக்கினே இருப்பான். அது சாபம். பிசினஸ்ல we have to be careful when we make products or we sell. நான் என்னுடைய லைஃப்ல நிறைய பாடுகளை அனுபவிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரியம், நான் ஆரம்ப காலத்தில் மார்க்கெட்டிங்ல இருந்தேன். கையில பை, கழுத்துல டை, வாயில போய். கையில பை, கழுத்துல டை, வாயில போய். அந்த செல்போனு வேலை செய்யாதுன்னு தெரியும், நல்லா பாலிஷ் பண்ணி அந்த செல்போனை வித்துடுறது. அதுக்கப்புறமா அவன் ஃபோன் அடிப்பான், ஃபோன் எடுக்கிறது இல்லை. இதெல்லாம் போட்டானுங்க பாருங்க, சாபம் அடிச்சிச்சு பாருங்க. என் லைஃப்ல அடி அடி மேல அடி. அன்னைக்கு எனக்கு பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் எண்ணமா இருந்துச்சு. ஆனா அடி வாங்கும் போது ஐயோ, நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தெரியாம நான் அதை செஞ்சுட்டேன். பிரஷர் போடுவாங்க, மனசுல ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். இல்ல, இது தவறு, அவங்க வருத்தப்படுவாங்களே, அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வாங்குறாங்களே. இன்னைக்கு நிறைய இன்டர்நெட்ல அந்த மாதிரி ஏமாத்துறாங்க. போடுற படம் அழகா இருக்கும், வர்றது பார்த்தா உள்ள வெறும் செங்கல் வச்சு அமைச்சிருக்கிறாங்க. ஒரு செல்போனு கம்பெனியில் ஆர்டர் பண்ணி செல்போன் வாங்கினா வந்துச்சு, திறந்தா உள்ள அப்படியே செங்கலை அறுத்து உள்ள வச்சிருக்கிறானு. வெயிட்டா இருக்குது, பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லை. ஏமாத்துற வேலை, சீப்பான பொருட்களை வச்சு பண்றது, டூப்ளிகேட் தயாரிக்கிறது. தேவ சித்தத்தின்படி வேலை செய்யணும், உண்மையா இருக்கணும். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனசாட்சியோட ஊழியம் செய்யுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனப்பூர்வமா செய்யுங்க. மனப்பூர்வமா செய்யுங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க ஆமேன். மனப்பூர்வமா செய்யணுமா? மனப்பூர்வமா செய்யணும். யாருக்கு செய்யற மாதிரி செய்யணும்? கர்த்தருக்கு செய்யற மாதிரி செய்யணும். சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். மத்தேயு 16 அதிகாரம் 27 வசனத்தை வாசிங்க. நீங்க ஒழுங்கா ஊழியம் செஞ்சீங்கன்னா சீக்கிரமா ஒரு ரிவார்டு வருதுன்னு நான் இப்போ தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த நிகழ்ச்சியை, இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒருத்தவங்களுக்கு திடீர்னு ஒரு ரிவார்டு வரப்போகுது. I prophesy a Mordecai reward. Mordecai reward என்ன தெரியும்ல? ராஜாவுடைய தூக்கத்தை ஒரு நாள் கர்த்தர் எழுப்பினார். எழுப்பி, உனக்கு ஒருத்தன் உன் அரண்மனையில் நல்லது செஞ்சிருக்கிறான், நீ அதை ஹானர் பண்ணல. இவர் எடுத்து ஹிஸ்டரி புக்கெல்லாம் பார்த்தா 2 போர்ச்சேவர்கள் தன்னை கொலை செய்வதற்காக போட்ட திட்டத்தை ராஜாவுக்கு இந்த மொர்தேக்காய் தான் வெளிப்படுத்தி ராஜாவுடைய உயிரை காப்பாத்தினாருன்றத மொர்தேக்காய் போய் சொல்லி புரிய வைக்கல. கர்த்தரே ராஜாவினுடைய இதயத்தை தட்டி எழுப்பி தூக்கத்தை கலைச்சு, எஸ்தர் 6 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவருடைய நித்திரை அவர் கலைச்சு விட்டார். 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, இதற்காக மொர்தேக்காய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதான்னு கேட்கிறான். அதுக்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் சொல்ல, அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. ஹலோ, உங்களுக்கு நியாயம் செய்யப்படவில்லை என்பதை கர்த்தர் பார்த்து சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு போனஸ் வரப்போகிறது, ஒரு ப்ரமோஷன் வரப்போகிறது, ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. கர்த்தர் நீதியுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக அவர் வழக்காடுவார். நீங்க சொல்றீங்க, நான் இவ்வளோ என் உடம்ப செருப்பு மாதிரி தேய்ச்சி கொடுக்கிறேன், ஆனா எனக்கு ரெக்கக்னிஷனே இல்லை, யாரும் எனக்கு கண்டுக்க மாட்டேன்றாங்க. மேனேஜர்கிட்ட பல்லிழிக்கிறவங்களுக்கு மேனேஜர் வந்து உயர்வை தராரு. மேனேஜருடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு நடக்கிறவங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கிறது. அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க. பட் என்னால கிறிஸ்தவனா முடியலையே, என்னால கிறிஸ்தவனா அதெல்லாம் செய்ய முடியலையே. கர்த்தர் உங்கள் பக்கத்தில் நிற்பார். ஆண்டவர் நீதியாய் உங்களுக்கு உயர்வை கொடுப்பார். பொல்லாத மனுஷனுடைய கையிலிருந்து விடுவித்து கர்த்தர் நீதி உள்ளவராக உங்களுடைய பரிசுத்தத்துக்கு உங்களை கனப்படுத்த போகிறார். The Lord will reward you. மத்தேயு 16:27 இப்படியாக சொல்கிறது, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கொலோசியர் 3:24 வாசிங்க. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. அநியாயம் செய்கிறவனுக்கு அவன் செய்த பலன் கிடைக்கும். அப்போ நியாயம் செய்கிறவனுக்கு அதுக்கு ஆப்போசிட் என்ன? நியாயத்துக்கேற்ற பலன். நியாயத்துக்கு ஏற்ற பலன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரிவார்டுக்கும் சுதந்திரத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ரிவார்டு வந்து பென்சிலு, பேனா, டப்பா, இதெல்லாம் ரிவார்டு. சுதந்திரம்னு சொன்னா உங்க பேர்ல சொத்தையே எழுதி வைப்பார். சொன்னவங்களுக்கெல்லாம் தருவீராக ராஜா, எனக்கும் தருவீராக ராஜா. அவருக்காக உண்மையா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் செய்வாருங்க. அவருக்காக மனப்பூர்வமா இருந்தா. கேசி, நீ நாகமானுடைய ரதத்துக்கு பின்னாடி போகும்போது என்னுடைய மனம் உன்னை பின்தொடர்ந்து வரவில்லையோ? கேசிக்கு கிடைச்சது சாபம். என்ன சாபம்? நாகமானுடைய குஷ்டரோகம் கேசிக்கு வந்துருச்சு. என்ன ஒரு பரிதாபம் இல்ல? கர்த்தருக்கு ஊழியம் செய்த ஆசீர்வாதம் வரணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்து சாபம் வந்துருச்சா? ஆமா. ஒருத்தர் கொண்டு வர்ற காணிக்கைக்காக, பணத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது. பரிசுத்தமா ஒருத்தவங்க இல்ல
அவங்க உங்ககிட்ட காணிக்கை கொண்டு வர்றாங்க, அவங்ககிட்ட சொல்லணும், இந்த காணிக்கை என்னால வாங்க முடியாது, நீ பரிசுத்தமாக முதல்ல, எனக்கு தேவை இருக்குது, ஆனா அதுக்காக உன்னுடைய பாவத்தை நான் கண்டும் காணாம இருக்க மாட்டேன். வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ராங். நான் அந்த மாதிரி கண்டிச்சது நிமித்தம் சில பேரை இழந்திருக்கிறேன் சபையில். பரவாயில்ல, இட் இஸ் ஓகே, இட் இஸ் ஓகே, பிகாஸ் தேர் இஸ் a greater reward with God. கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஹalleluya. பலன் உண்டு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரித்துக் கொள்ளுவான். சுதந்திரம் உண்டு. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம்ம எப்படி நான் பார்வைக்கு செய்யாம கர்த்தருடைய நாமத்துக்கு என்று செய்ய வேண்டும். எபேசியர் 6:9 வாசித்து முடிச்சலாமா? எஜமான்களே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எஜமான்களே. இப்போ மேனேஜர்ஸை பார்த்து பேசுறார். வேலை செஞ்சவங்களை விட்டுட்டாரு, இப்போ அவங்களுக்கு மேனேஜர். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். நான் ஆஃபீஸில் செக்குலரில் வேலை செய்யும் போது இந்த மார்க்கெட்டிங்கில் கடைசி இந்த 29, 30, 31 இருக்கு பார்த்தீங்களா, காதில் பஞ்சு வச்சிங்கன்னா தீஞ்சிடும். கெட்ட வார்த்தை பேசுவாங்க பாருங்க, ஐயோ, அந்த டென்ஷன்ல கெட்ட வார்த்தை அப்படியே சரளமா கொப்பளிக்கும். முடிச்ச பிறகு கூப்பிடுவான், பீர் குடிக்கலாமா, அது குடிக்கலாமா, அந்த டார்கெட் முடிச்ச உடனே பார்ட்டி பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னு கூப்பிடுவானு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேவலமான பாஷை கேட்டா, திஸ் இஸ் கல்ச்சர், திஸ் இஸ் ஹவ் யூ ஆர். என்ன ஆண்டவர் அப்படியா இருக்க சொல்லியிருக்காரு? எஜமான்களே, வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து. ஒரு ஆபீஸ்னா அந்த ஆபீஸ்ல அவங்க வேலை செய்யறவங்களுக்கு தேவைகளை சந்திக்க வேண்டும், அவங்களுக்கு சம்பளத்தை கரெக்டா கொடுக்கணும், அவங்களுக்கு வேண்டிய பராமரிப்புகள் கொடுக்க வேண்டும், அவங்க நல்லபடியா உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணணும், அவங்களுடைய சரீர தேவைகளை சந்திக்க வேண்டும், பொருளாதார தேவைகள், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா விசாரிக்கணும், அவங்களுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். அதை அவங்க நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க. எஜமான்களே, சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், அவங்ககிட்ட வேலை செய்கிறவங்க ரொம்ப நாள் அவங்கள விட்டு போவே மாட்டாங்க. ஆனால் சில பேர் வீட்டில் வேலைக்காரி மாசத்துக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பேர் அவங்களுக்கு கொடுத்தாலும், ஏஜென்சிலேருந்து எடுத்து கொடுத்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது, வச்சுக்கவே முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளை வச்சிருப்பாங்க, அவங்க பல வருஷமா அதே வீட்டிலேயே இருப்பாங்க. சில பேர் நான் பார்த்துருக்குறேன், அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்கள அல்லது ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள ஒரு குடும்பம் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. தான் எப்படி நல்லா இருக்கும் அது மாதிரி அவங்களும், தான் ஒரு நல்ல பைக், அவங்களும் ஒரு நல்ல பைக் வச்சுருக்கட்டும், தனக்கு ஒரு வீடு இருக்குது, அவங்களும் நல்ல வீடு வச்சுருக்கட்டும், அவங்களுக்கும் நல்ல கார் இருக்கட்டும். அந்த மாதிரி பெருந்தன்மையாக மனசில் ஒரு பெரிய மனசோடு இருக்கிறவங்க இருப்பாங்க. பொறாமப்படாதவங்களா, ஆசீர்வதிக்கிறவங்களா. அன்பார்ச்சுனேட்லி நிறைய எஜமான்களுக்கு நான் பெரியவன், நீ சின்னவனாவே இரு, அடிமையாவே இருன்னு சொல்லி அடிமைப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. தனக்கு ஈக்குவலா ட்ரெஸ் போடக்கூடாது, தன்னை மாதிரி இருக்கக்கூடாது, அப்படியே தட்டி தட்டி வைக்கிறது, வளர்ந்துடக்கூடாது. சில இடங்கள்ல ஸ்டேஜே நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. பாஸ்டர்ஸ் வளர்ந்துட்டான்னா, எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னா, என் சபையை எடுத்துட்டான்னா, அவங்க மட்டுமே பேசுறது, அவங்க பிள்ளைங்க மட்டுமே பேசுறது, மைக்கு யாருக்குமே கொடுக்கறதில்ல, எல்லாரையும் 100 அடி தள்ளி உட்கார வச்சுக்கிறது, கேமராவில் யாரும் வந்துடக்கூடாது, உடன் ஊழியக்காரங்க யாருடைய ஃபேஸும் தெரிஞ்சிடாம பார்த்துக்குவாங்க. நான் தவறா சொல்லலை, பட் ஆனால் அப்படி ஒரு ஊழியம் ஆண்டவர் பைபிளில் போடவே இல்லை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வந்தபோது
யூதாஸ்காரியோத்து முத்தம் செய்து காட்டி கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்ப யாராவது நம்மளை காட்டி கொடுக்க வந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஊழியக்காரர் மட்டும் துண்டாக தெரிவார், மற்றவர்கள் எல்லாம் தள்ளி நிற்பார்கள். வந்தாலே அவனுக்கு தெரியும், டே இவன் தான்டா தனியா நிக்கிறான் பாரு, கெத்து காமிச்சுக்கிட்டு, அவனை தான் புடிங்க அடிங்க, ஈஸியா முடிஞ்சிடும் வேலை. ஆனா இயேசு சாமி பாருங்க, அவர் ட்ரெஸ்லயோ உடையிலையோ அவர் போடுற பர்ஃப்யூம்லையோ அவர் போடுற எதுலையுமே டிஃபரன்ஸ் காமிக்காம அவங்களோட சகஜமா ஒருத்தர்ல ஒருத்தர் இருந்திருக்கிறார். எஜமான்களே, உங்கள் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்க அவங்களுக்கும் உனக்கு எஜமானர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஏழைங்க வயிற்றுல அடிக்க கூடாதுங்க. ஊழியத்துல கஷ்டப்பட்டு ஊழியம் நடத்துறதுன்றது வேற. ஆனா பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு வர்ற லாபத்தை எல்லாம் தான் எடுத்துக்கிட்டு சும்மா அப்படியே 1-2 போட்டு வேலைக்காரரை வேதனைப்படுத்தி அவங்களுடைய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு அதற்குரிய பலனை அவங்களுக்கு கொடுக்காம நடத்துறது. அதே மாதிரி அவங்க மேல பழிபாவங்களை போடுறது. ஆண்டவர் சொல்றார், எஜமான்களே உனக்கும் ஒரு எஜமான் இருக்கிறான். கையை வைத்தி ஆமேன்னு சொல்றீங்களா? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13-14 நம்ம வாசிக்கலாமா? என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோட வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால் தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? தேவனுடைய பிள்ளைகளே, என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோட வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால் ஆண்டவர் ஒரு நாள் நியாயம் விசாரிப்பார்ல, நான் போய் என்ன செய்வேன்? அவரை விசாரிக்கும் போது நான் என்ன மறு உத்தரவு தருவேன்? அதனால நான் இப்பவே கரெக்டா இருப்பேன். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? வேலைக்காரர் எப்படி இருக்கணும்? எஜமான்கள் எப்படி இருக்க வேண்டும்? எஜமான்கள் பாரபட்சம் பார்க்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God is equally concerned about the employer as well as the employee. ரெண்டு பேர் மேலேயும் கர்த்தர் கண்ணும் கருத்துமா இருக்கிறார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.